வணக்கம், நான் அசோக். ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அப்படின்னு ஒன்று கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த வகையை யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணால் கன்வீனியன்ஸ் ஃபீஸ் இல்லாமல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஃபாஸ்டேக் வாங்க போகிறீங்க, ஆனால் நீங்கள் வாங்கினது வந்து செகண்ட் ஹேண்ட் கார், அதுக்கு ஆர்சி வந்து வேறு ஒருத்தர் பேரில் இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ புதுசாக நீங்கள் டேக் வாங்க போகிறீங்க, டேக் வாங்கும்போது டேகிங்க்கு இஷ்யூவிங் ஃபீஸ்னு ஒன்று வாங்குவாங்க. ஸோ அந்த இஷ்யூவிங் ஃபீஸ் ₹100 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அது எந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் வாங்க முடியும். இப்போ டிசம்பர் 1 வரைக்கும் உங்களுக்கு பார் டேட் கொடுத்துருந்தாங்க, எல்லாருமே ஃபாஸ்டேக் போட்டுருக்கணும் அப்படின்ட்டு. இதை வந்து நீங்கள் டிசம்பர் 15 வரைக்கும் இப்போ வந்து தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ 15க்குள்ளே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, ப்ளஸ் நீங்கள் வந்து டோல் பிளாஸை கடக்கும்பொழுது சிங்கிளாக டபுளான்னு கேட்பாங்க போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் இந்த ஃபாஸ்டேக்கில் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ஃபாஸ்டேக் நீங்கள் வாங்கிட்டு அதை ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். ஒன்று. செகண்ட் வந்து நீங்கள் யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். தேர்டு, நீங்கள் உங்களோட கார்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்து பின்னாடி அந்த கோட்லாம் இருக்குல்ல அதை வச்சு கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அப்படின்றத அவங்க கலெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் பேடிஎம்ல இருக்கட்டும், கூகுள் பேல இருக்கட்டும், எதில் வேணால் நீங்கள் பே பண்ணலாம். பேடிஎம் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் பே பண்ணுறதுன்னு கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கான வீடியோ கூடிய சீக்கிரம் வந்துகிட்டு இருக்கு. லைவாக உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக அது இன்னும் போடல. ஸோ யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ரீசார்ஜ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மற்ற டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா 0.48%லேருந்து 1% வரைக்கும் உங்களுக்கு கன்வீனியன்ஸ் ஃபீஸாக அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அதாவது ₹100க்கு ₹1. செகண்ட் கொஸ்டின், நீங்கள் இப்போ அந்த டோல் பிளாஸாவை சுற்றி 10 கிலோமீட்டர்ஸ்குள்ளே நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னா என்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்றது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க டோல் பிளாஸில் அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்ற இடத்துல நீங்கள் அதை சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ப்ராசஸிங் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் அந்த 10 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருந்தீங்கன்னா அதுக்கான கன்செஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். தேர்ட் கொஸ்டின், ஃபாஸ்டேக் தனி லேன் இருக்கா அப்படின்றது இருக்குது. கண்டிப்பாக அந்த இடத்துல ஃபாஸ்டேக் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் எங்கேயாவது சின்ன மென்ஷன் உங்களுக்கு ஃபாஸ்டேக் லேன் அப்படின்னு உங்களுக்கு போட்டிருக்கும். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி நீங்கள் போகலாம். ஃபாஸ்டேக் வாங்காதவர்கள் 2 மடங்கு கட்டணத்தை நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் டிசம்பர் 15க்கு மேலே. ஃபோர்த் கொஸ்டின், டேக் இஷ்யூவிங் ஃபீஸ் அப்படின்றது நீங்கள் டேக் புதுசாக வாங்கும்போது ₹100 நீங்கள் அங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் மினிமம் டெபாசிட் அப்படின்றது வெஹிக்கிளை பொறுத்து மாறும். ₹150 மேலே. இப்போ கார்ஸ்க்குலாம் ₹150 மேலே போகும். அதுக்கப்புறம் ரீஃபண்டபிள் அமௌண்ட் அப்படின்னு ஒரு ₹200 வந்து பே பண்ண சொல்லுவாங்க. டோட்டலாக கிட்டத்தட்ட ₹500 கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்டேக் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ டேக் இஷ்யூவிங் ஃபீஸாக ₹100 வந்து வாங்குறது கிடையாது டிசம்பர் 15 வரைக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரி இடத்துல வந்து இல்லை அப்படின்னு இது வரைக்கும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. பேடிஎம் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிசம்பர் 15 வரைக்கும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் இருக்கா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இப்போ நான் ஒரு வெஹிக்கல் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். ஆனால் டேக் வந்து நான் வாங்கும்பொழுது ஆர்சி வேற ஒருத்தர் பேரில் இருக்குது, நான் வந்து ஆர்சி என்னோட பேருக்கு இன்னும் மாற்றலை அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆர்சி உங்கள் நேமில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபாஸ்டேக் வாங்கலாம். இந்த 15 டேஸ்க்குள்ளே டைம் இருக்குது. இல்லை எனக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அந்த ஆர்சியே இருக்கட்டும், எனக்கு கொஞ்ச நாளில் நான் மாற்ற போகிறேன், வேற ஒருத்தர்கிட்ட வெஹிக்கல் விற்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக அந்த ஆர்சியிலே அந்த வெஹிக்கல் நம்பருக்கு நீங்கள் ஃபாஸ்டேக் வாங்கிட்டு சிம்பிளாக 1 இயருக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் விற்றுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபாஸ்டேக் வந்து விற்கும் போதும் சரி, இல்லை டேமேஜ் ஆகிடுச்சுனாலும் சரி, இல்லை புதுசாக நீங்கள் ஃபாஸ்டேக் வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் இனிஷியல் பேமெண்ட் அதை 500 பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் வந்து பேலன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ சப்போஸ் டேமேஜ் ஆகிடுச்சு, அதில் வந்து ₹10,000 நான் ஏற்கனவே போட்டு வச்சிருந்தேன் அப்படின்னு இருந்தால் கஸ்டமர் கேர் அணுகி இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை யாரோ கிழிச்சிட்டாங்க, எல்லாம் எடுத்துட்டாங்க, ஒழுங்காக ரீட் ஆகலை, RFID இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா கஸ்டமர் கேர் அணுகி நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி 10,000 டிரான்சாக்ஷன் அதில் இருக்குது, இப்போதைக்கு இந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபாஸ்டாக் கனெக்ட் ஆகிருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டோல் பிளாஸா கிடக்கிறவங்களுக்கு மெயினாக கேட்குற கேள்வி சிங்கிளா டபுளா அப்படின்னு கேட்பாங்க. போயிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வர போகிறீங்கன்னா டபுள் எடுத்துக்கலாம், போகிறீங்கன்னா சிங்கிள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ₹50 நீங்கள் வந்து ஒரு டோலை கடக்கிறதுக்கு அவங்க வாங்குறாங்க அப்படின்னா டபுள் எடுத்தீங்கன்னா போயிட்டு ரிட்டர்ன் 24 ஹவர்ஸ்க்குள்ள திரும்பி வரும்போது ₹75 பாதி தான் வந்து செகண்ட் டைம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் சப்போஸ் நீங்கள் வரல அப்படின்னாலும் அந்த அமௌண்ட் வேஸ்ட் தான், அந்த ₹25 வேஸ்ட் தான், எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் இந்த ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணுறது மூலமா ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்கள் கார் ரிட்டர்ன் வந்தால் திருப்பி உங்களுக்கு ₹25 மட்டும் தான் பிடிக்கும், அதில் பாதி அமௌண்ட். ஆனால் 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு செகண்ட் ஆனாலுமே உங்களுக்கு வந்து அது ₹50 தான் பிடிக்கும். டோல் ஃப்ரீ நம்பர் எங்கே எடுக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கூகுளே போயிட்டு ICICI ஃபாஸ்டாக் டோல் ஃப்ரீ நம்பர் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து நான் 2-3 கார் வச்சுருக்கேன், வேறு பேங்க்கில் வச்சுருக்கேன், எனக்கு எல்லா டோல் ஃப்ரீ நம்பரோட டீட்டெயில்ஸும் ஒரே பேஜில் எனக்கு தெரிகிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா NETCயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து கஸ்டமர் கேருக்காக கிளிக் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளிக் ஹியரை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுக்கு NETCயால் அப்ரூவ் பண்ணப்பட்டு எத்தனை பேங்க்ஸ் இருக்கோ எல்லாத்தோட டோல் ஃப்ரீ நம்பரும் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்காக இந்த இடத்துல
ஒரு 2 நிமிஷம் வைக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணி நீங்கள் போய் டோல் ஃப்ரீ நம்பர் எடுத்துக்கலாம். ஃபாஸ்டாகை பற்றி இன்னும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு வேணும், இப்போ நான் வந்து ஒரு டோல் பூத்தை கடக்கும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எடுத்துட்டாங்க, இல்லை எவ்வளோ அமௌண்ட் எடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா எந்த இடத்துல போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது டீட்டெயில் முதற்கொண்டு, நீங்கள் புதுசாக ஃபாஸ்டாக் வாங்கினா என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும், ஏடிஎம் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஃபாஸ்டாக் வாங்க முடியும், ஃபாஸ்டாகோட வேலிடிட்டி எவ்வளோ அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும் தான் 5 years வேலிடிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வெஹிக்கல்ஸ் வந்து கார்ஸ் வந்து வெயிலில் நிற்குது அப்படின்ற பட்சத்தில் ஃபாஸ்டாக் வந்து வெயிலில் பட்டு சப்போஸ் டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை ரேடியோ சென்சார் ஒர்க் ஆகாமல் இருந்தால் அட்லீஸ்ட் 5 yearsல ஒரு தடவை உங்களுக்கு பிரச்சனை வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ அது சரியாக ஒர்க் ஆகுதான்னு ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க ஒரு பாயிண்ட்டாக. ஆனால் என்இடிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அன்லிமிட்டட் லைஃப் லாங் நீங்கள் ஒரு தடவை ஃபாஸ்டாக் வாங்கிட்டு அது ஒர்க் பண்ணுற வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது லிமிட்ஸ் எதுவுமே கிடையாது. எந்தெந்த வெஹிக்கிளுக்கு எந்தெந்த இடத்துல இந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டணும், இந்த மாதிரி தெளிவான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு வீடியோ ப்ளே ஆகும். இந்த வீடியோவில் டாப் டு பாட்டம் ஃபாஸ்டாக் பற்றி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பதிவுகளை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் பகிருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's take care. Bye bye. See you from Ashok Kumar, AR.